வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பதவியை கைப்பற்ற எண்ணுகிறாரா புசி ஆனந்த்? தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி 22ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திரு புசி ஆனந்த் செயல்பட்டு வருகிறார். அக்கட்சியினுடைய தலைவராக திரு விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். சமீபத்தில் அந்த கட்சிக்கான முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அப்பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன, கூட்டணி யாரோடு வைக்கின்றோம், வரும் தேர்தலில் எப்படி அணுகுவது போன்றவற்றை 45 நிமிடங்கள் வரையிலும் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். மேலும் அவர்களின் பிரதான எதிரியாக திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் கூறியிருந்தார். தற்பொழுது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் விஜயை விமர்சிக்கவில்லை. ஆனால் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த திரு சீமான் அவர்கள்தான் விஜயை கடுமையாக சாடி பேசி வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, விஜய் அவர்கள் தனது இறுதி படத்தில் நடித்து வருவதால் கட்சியை தற்பொழுது முழுமையாக கவனித்து வருபவர் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்களே. ஏற்கனவே விஜய் அவர்கள் முழு நேரமாக சினிமாவில் இருந்து வந்ததால் கட்சியினுடைய வளர்ச்சி, நிர்வாகிகளை நியமிப்பது மற்றும் நலத்திட்டங்கள் அறிவிப்பது என்பது அனைத்துமே புசி ஆனந்த் அவர்களின் தலைமையில்தான் நடைபெற்று வந்தது. ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து நிர்வாகிகளும் புசி ஆனந்த் அவர்களால் அறிவிக்கப்பட்டவர்களே. இவர்கள் அனைவருமே புசி ஆனந்திற்கு நெருக்கமானவர்கள். மேலும் இவர்களில் பல பேர் விஜயனுடைய தீவிர ரசிகர்களே கிடையாது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் விஜயனுடைய தீவிர ரசிகர்கள், உண்மையான ரசிகர்கள் பல பேர் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து தலைவர் விஜய்க்காக கடுமையாக உழைக்க நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் பல பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. புசி ஆனந்த் யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்குத்தான் தலைவர் பதவி மற்றும் பல பதவிகளை வழங்குகிறார். தமிழகம் முழுவதும் நியமிக்கப்பட்டுள்ள பல்வேறு நிர்வாகிகள் இப்படித்தான் புசி ஆனந்தால் அவருக்கு விருப்பமானவர்கள் என்ற முறையில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். உண்மையான தொண்டர்கள் பல பேர் ஒதுக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. மேலும் புசி ஆனந்திற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களின் தந்தையான S.A. சந்திரசேகருக்கும் இடையே கூட பிரச்சனை என்ற செய்திகள் ஏற்கனவே வெளிவந்தது. புசி ஆனந்த் அவர்கள் விஜயை கட்டுப்படுத்துகிறார். விஜய் அவர்கள் புசி ஆனந்த் சொல்வதை மட்டும்தான் கேட்டு செயல்பட்டு வருகிறார். இது நல்லதல்ல என ஏற்கனவே அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, தற்பொழுது புசி ஆனந்த் தான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள் என ஒவ்வொருவராக நியமித்து வருகிறார். இவர்களில் பெரும்பாலானோர் புசி ஆனந்தினுடைய தேர்வாகத்தான் இருந்து வருகிறது. புசி ஆனந்த் தனக்கு வேண்டிய ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வருகிறார். எதிர்காலத்தில் அது அவருக்கு உதவும் என்று எண்ணுகிறாரா என்ன என்று தெரியவில்லை. குறிப்பாக 2 மாதத்திற்கு முன்பாக பேசிய திரு புசி ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர் பதவியில் நான் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை, தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற வைப்பதற்காகவும் கட்சியை வலுப்படுத்துவதற்காகவுமே தொடர்ந்து உழைத்து வருகிறேன். இந்த பதவி எனக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் கட்சிக்காகவும் தலைவர் விஜய்க்காகவும் தொடர்ந்து பாடுபடுவேன் என கூறியிருந்தார். தற்பொழுது மாவட்டந்தோறும் அடிக்கப்படக்கூடிய போஸ்டர்கள், விளம்பர பதாகைகள் போன்றவற்றில் புசி ஆனந்த் அவர்கள் தனது படத்தை விஜய் அவர்களுக்கு இணையாக பெரிய அளவில் அச்சிடப்பட வேண்டும் என மாவட்ட கழக நிர்வாகிகள், செயலாளர்கள் போன்றவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனை கேட்டுக்கொண்ட பல நிர்வாகிகள் அமைதியாக சென்று விட்டாலும் கூட ஒரு சில நிர்வாகிகள் புசி ஆனந்த் என்ன விஜய்க்கு இணையாக தனது படத்தை பதிவிடச் சொல்லுகிறார், இவர் என்ன தலைவராக முயற்சிக்கிறாரா என்று பலர் மறைமுகமாக கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் கட்சி தற்பொழுது புசி ஆனந்த் அவர்களினுடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. விஜய் அவர்கள் தனது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் முழுமையாக ஈடுபட்டு வருவதால் முழு நேர அரசியலில் அவரால் ஈடுபட முடியவில்லை. இறுதி படம் முடிந்த பின்பு அவர் முழு நேர அரசியலில் ஈடுபடுவார். புசி ஆனந்த் அவர்களை விட விஜய் அவர்கள்தான் கட்சியை கட்டுப்படுத்துவார். எனவே தற்பொழுது உள்ள சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு நிர்வாகிகள் எந்தவிதமான பிரச்சனையையும் ஏற்படுத்தாமல், குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அதனை கடந்து செல்ல வேண்டும். மேலும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல கட்சிகளிலிருந்து தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொண்டர்கள் இணைந்த வண்ணம் உள்ளார்கள். சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய எண்ணிக்கை 1 கோடியை கடந்துவிட்டது. தமிழக மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் உள்கட்சி பிரச்சனை என்றால் அது கட்சிக்கு கட்டப்பெயரை ஏற்படுத்தும். இவற்றை விடுத்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கட்சியை தேர்தல் அரசியலுக்கும் கொண்டு செல்வதை கவனமாக இருக்க வேண்டும். விஜய் அவர்கள்
தனது இறுதிப் படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியலுக்கு வந்த பின்பு இவை அனைத்தும் சீராக்கப்படும், அதுவரையிலும் எவரும் இதை பற்றி பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.